ஆப்கி அதாலத்தில் பிலிம் ஸ்டார் ஃபர்ஹான் அக்தர் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவரு அவருடைய தப்புகளால கத்துக்கவே இல்லை. ஃபர்ஹான் அக்தர், நம்ம லக்ஷ் படத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க. பல மாதங்களா லடாக்லயே தங்கி இருந்தீங்க. அமிதாப் பச்சனுடைய டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. ஆனா அந்த படம் ஓடல. அதாவது நாங்க என்ன நினைச்சோம் அப்படின்னா, இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி பிஸ்னஸ் ஆகலன்னு தான் சொல்லணும். அப்போது ரஜித் சார், நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு இதயமும் உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அதாவது சின்ன வயசுலேருந்து நமக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க, நம்ம எல்லாரும் மனசார உழைச்சி நம்ம வேலை செஞ்சோன்னா அதோட விளைவு எப்போவுமே ரொம்ப நல்லா இருக்கும்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மாதிரி எப்போவுமே நமக்கு நடக்கலை. இருந்தாலும் இது எப்பவும் உலகமாக இருக்கிறதால நம்மளே எப்பவும் தேத்திக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி தான் போகணும். ஸோ அப்படி நடந்துச்சு. ஆனா இது என் மனசுல பல வருஷமா இருந்துச்சு. அந்த ஃபிலிமோட ஷூட்டிங்கை நாங்க பண்ணது IMIல 2003ல. 2004ல படம் ரிலீஸ் ஆச்சு. 2017ல நான் டெஹ்ராடூனுக்கு போனேன். அப்புறம் அங்க என்னோட மியூசிக் கான்சர்ட் ஒன்று நடந்துச்சு. அப்புறம் நான் கிட்டத்தட்ட 13 வருஷம் கேப்ல டெஹ்ராடூனுக்கு திரும்பி போய்கிட்டு இருந்தேன். அப்போ நான் IMIக்கு காண்டாக்ட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தேன், நான் டெஹ்ராடூனுக்கு வந்துகிட்டு இருக்கேன், IMIயை விசிட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு. அங்கே நான் ஷூட்டிங் பண்ணியிருக்கேன், அங்கே ஆளுங்களை நான் பார்க்க விரும்புகிறேன்னு சொன்னேன். மறுபடியும் அந்த லொக்கேஷனுக்கு போக விரும்புகிறேன்னு. அப்போ அவங்க எங்களை ரொம்ப அன்போட மரியாதையை ரிசீவ் பண்ணாங்க. எங்களுக்கு அந்த எல்லா இடத்தையுமே சுற்றி காமிச்சாங்க. அப்புறம் அங்கே ஒரு புது மெஸ் ரெடியாச்சு, விக்ரம் பத்ரா மெஸ். எங்களை அங்கே கூப்பிட்டாங்க. அப்புறம் அங்கே இருந்த எல்லா கேடட்ஸும் ஒன்று சேர்ந்தாங்க. அது 400-500 பசங்க இருப்பாங்க. அப்புறம் அவங்க எங்களை கேட்டாங்க, நீங்கள் ஏதாவது 2 வார்த்தை பேசக்கூடாதான்னு. அப்போது நான் அவங்க கிட்ட சொன்னேன், அதாவது நான் பண்ண லக்ஷய் படம் எதுக்காக பண்ணேன் அப்படின்னா, ஏன்னா எங்கள் அப்பா அவர் 2000 இல்லை 2001ல் கார்கிலுக்கு போனார். அப்புறம் அங்கே ஃபாலிங் சோல்ஜர் கார்கில் மெமோரியலில் ஒரு மலர் வளையம் மரியாதை செலுத்த வச்சார். அப்புறம் நாங்கள் அங்கே ஒரு ஹை ரேங்கர் ஆஃபீஸரை சந்தித்தோம். அவர் எங்கள் அப்பா கிட்ட என்ன சொன்னாருன்னா, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே அமித் சார், உலகம் பூரா சொசைட்டியில் மக்கள் இந்தியன் ஆர்மியை ரொம்ப புகழ்றாங்க. நாங்கள் முடியாத ஒரு காரியத்தை சாதிச்சு காட்டியிருக்கோன்னு மக்கள் சொல்கிறாங்க. அதாவது சோல்ஜர்ஸ் ஆர் ஃபைட்டிங் அப்ஹில் விச் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். இருந்தாலும் எங்களோட அதாவது மிஷினை நிறைவேற்றணும் அப்படின்னு. ஆனால் இந்த பாராட்டுக்கு அப்புறமாவும் ஆஃபீஸர்ஸோட எண்ணிக்கை, யங்ஸ்டர்ஸில் ஆஃபீஸர்ஸோட எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா அது வருஷம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதாவது மக்களுக்கு இந்த கெரியர் ஆப்ஷன் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்போது எங்கள் அப்பா என்ன சொன்னார் அப்படின்னா, பசங்களை அப்புறம் பொண்ணுங்களை இன்ஸ்பயர் பண்ணுறதுக்காக ஒரு படத்துக்கு கதை எழுதுறேன் அப்படின்னு. அப்போ அவர் லக்ஷய் படம் எழுதினார். அந்த படத்தோட கதையை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன். ஸ்கிரிப்ட் எழுதினதும், ஸ்கிரிப்ட் கேட்டதும், அப்புறம் படம் எடுத்தேன். அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸில் என்ன நடக்கணுமோ அது நடந்தது. நான் அங்கே இருக்கும்போது இந்த கதையை சொன்னேன். அப்போ அங்கே மேஜர் சார் இருந்தார். அப்போ அவர் மைக்கை வாங்கி சொன்னார், ஃபர்ஹான் சார், நான் உங்களுக்கு ஒன்று காட்ட விரும்புகிறேன் அப்படின்னு. அப்புறம் அவர் ஒரு கேடட் கிட்ட ஒன்று கேட்டார். அது என்னன்னா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, உங்களில் இங்கே வந்திருக்க யார் யாரெல்லாம். அவர் ஒரு லிஸ்ட் எடுத்தார். லக்ஷய் படம் பார்த்ததுக்கப்புறம் யார் யாரெல்லாம் இங்கே வந்திருக்கீங்கன்னு. அப்புறம் கிட்டத்தட்ட 60% மக்கள் கையை தூக்குனாங்க, நாங்கள் லக்ஷய் படம் பார்த்துட்டு தான் வந்தோன்னு. ஸோ அந்த நொடியில், அந்த நிமிஷத்தில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எந்த விஷயம் எனக்கு ஃபெயில் ஆச்சுன்னு நான் நினச்சனோ அது ஆக்சுவலாக ஃபெயில் ஆகலை. அப்புறம் நான் இதையும் உணர்ந்தேன், நாங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதால நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தான் இருக்கோம் அப்படின்னு. ஸோ அவங்க பேசுகிற பேச்சு எல்லாமே பிஸ்னஸ் பற்றி தான் இருக்கும், பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி தான் இருக்கும். ஸோ ஒரு சில வாட்டி நாங்கள் இதை மறந்துடுவோம், படங்களோட இந்த எஃபெக்ட் இருக்கே அது இந்த சொசைட்டியில் இருக்கும் அப்படின்னு. அவங்க எப்படி எவ்வளோ டீப்பாக, அதாவது ஒவ்வொரு வாட்டியும் அதை அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ எனக்கு இது ஒரு ரிமைண்டர் மாதிரின்னு தான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் நான் எந்த வேலை செஞ்சாலும், அதாவது இதுக்கப்புறம் நான் எந்த வேலை செஞ்சாலும் நான் இதில் மட்டும் சிக்கிடக்கூடாதுன்னு. இந்த வீக்கெண்டோட கலெக்ஷன் என்னதுன்னு, நான் நல்லா வேலை செய்யணும், என்னோட ஸ்கிரிப்ட் என்னன்னு நான் தான் முடிவு பண்ணணும். இதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. ஒரு வேலை இன்னைக்கு இல்லாட்டியும் நாளைக்கோ இல்லை நாளானிக்கோ வந்துருவாங்க. பாருங்க, நார்மலி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி தான் நினைப்பாங்க. கமர்ஷியலி சக்சஸ் ஆகலன்னா, பணம் சம்பாதிக்கலன்னா, அப்போ அந்த மாதிரி படங்கள்ல கை வைக்க கூடாதுன்னு பொதுவா சொல்லுவாங்க. ஆனா நீங்க மறுபடியும் லடாக்கு போயிட்டீங்க. அப்புறம் வார பேஸ் பண்ணி படம் எடுத்தீங்க. மறுபடியும் அதே வேலை பண்றீங்க. ஆக்சுவலா எனக்கு லடாக் ரொம்ப பிடிக்கும்.
சொன்னா உண்மையிலே நான் என்ன சொல்லணும்னா லக்ஷ்காக தான் லடாக்கே போனேன். அதுக்கப்புறம் நான் லடாக் போனது பாக் மில்கா பாக்காக, அப்புறம் இப்போ 120 பகதூர்காக. அப்புறம் இந்த கதைங்க எப்படிப்பட்டது அப்படின்னா இதை பத்தி நாங்க யோசிக்கவே மாட்டோம். ஒருவேளை இந்த ஷூட்டை நிலாவில் எடுக்கணும்னா கூட நாங்க யோசிக்காம அங்க போயிடுவோம். நிஜமா தான் சொல்றேன், நிலாவுக்கே போயிடுவோம். ஏன்னா அந்த மக்கள் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா அவங்க தைரியமானவங்க. ஏன்னா அவங்க என்ன அடைஞ்சிருக்காங்க, அவங்க எந்த மாதிரி போராடி இருக்காங்க, அவங்க தைரியம் என்ன, அவங்க நம்மள ஒரு ஆர்டிஸ்டை கேரி பண்ணியிருக்காங்க. அது 1962ல நடந்திருக்கலாம், ஆனா அதோட ஃபீலிங், பேஷன், எனர்ஜி, அந்த ஸ்கிரிப்ட், கதை கேட்கும்போது அது நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதனால நமக்கு என்ன தோணும்னா எங்க போகணும்னாலும், அதாவது -10ல ஷூட் பண்ணணும்னாலும் நோ ப்ராப்ளம். அதாவது தினமும் விடிய காலையில எந்திரிக்கணும்னாலும் 2:30-3 மணிக்கு லொக்கேஷனுக்கு போகணும்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் அதை பற்றி யோசிக்க மாட்டோம். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் இந்த படத்தை எடுத்ததுக்கு. அப்புறம் இந்த கதை பல வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்திருக்கணும், ஆனா இன்னைக்கு எடுத்திருக்கேன். நான் இதுக்காக ரொம்ப பெருமைப்படுறேன். 7 வருஷத்துக்கு முன்னாடி ஹக்கீகத் படம் எடுத்தாங்க. சொல்லுங்க. ஆனா அதுவும் இதே சினரி லெவல்ல தான் இருக்கு. ஆனா அவங்க இதை ஸ்பெசிஃபை பண்ணல. ஆமா, அப்போ ஸ்பெசிஃபை பண்ணல. ஆனா அதோட இன்ஸ்பிரேஷனை பாத்தீங்கன்னா அது எனக்கு தெரிஞ்சு அது 94ஓ 95ஓ அப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கும். அந்த டைம்ல இந்தியா சைனா வார் நடந்துட்டு இருந்துச்சு. அதாவது அந்த வார் நடக்கும்போது நம்ம ஜெயிக்க முடியல. அந்த டைம்ல மாரல்ல பாத்தீங்கன்னா நம்ம மாரல் ரொம்பவே டவுனா இருந்துச்சு. ஸோ அப்போ அவரு என்ன சொன்னாருன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும். இந்த பாட்டு அதுல இருந்துச்சு, மேரே வத்தன் கே லோகோ ஜரா ஆக்கோமே பர்லோ பானி. இது நம்மளோட நாட்டுக்கு ஒரு ஷவுரோ மாதிரி நம்ம நாட்டை லிஃப்ட் பண்றதுக்காக எடுத்தோம். இந்த பாட்டும் இந்த படமும் பண்ணோம். அப்புறம் ரொம்பவே நல்ல படம். அப்போ நீங்க எதுக்கு எடுத்தீங்க? சார் அது ரொம்பவே நல்ல படம். அது ஒரு டிஃப்ரெண்ட் பீரியட்ல தான் எடுத்தாங்கன்னு சொல்லணும். இல்ல நான் எதுக்காக கேக்குறேன்னா, ஆபரேஷன் சிந்தூரை பத்தி எடுத்திருக்கலாம், நாம அதுல ஜெயிச்சோம். ஆனா 62 வார்ல நாம தோத்துட்டோம். அதை பேஸ் பண்ணி எதுக்காக படம்? ஆனா சார் 62 வார்ல நம்மளோட மிகப்பெரிய வெற்றி இந்த பேட்டில் தான். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது இந்த நிலைமையில கூட அந்த நேரத்துல இந்தியா எல்லாத்துலயும் தோத்துக்கிட்டு இருக்கும்போதும் கூட அந்த மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல நம்மளால அவங்கள தோக்கடிக்க முடியல. அங்க ஒரு போஸ்ட் இருந்துச்சு, அது அவங்க இழக்கல. அதுல நமக்கு இந்த ஒரு உணர்வு ஏற்படும். லைஃப்ல விஷயங்க இந்த வார் பத்தி மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையை பத்தியும் இருக்குன்னு. உங்களோட லைஃப்லயும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஒரு சில தடவை உங்களோட வாழ்க்கையிலயும் இந்த மாதிரி நடக்கும். அதுல நீங்க நிறைய தோத்துருப்பீங்க. ஆனா ஒருவேளை நீங்க ஷேதான் சிங் மாதிரி, அப்புறம் 120 ஜவான் மாதிரி உங்களுக்குள்ள தைரியம் இருந்துச்சுன்னா, அப்புறம் நீங்க எப்படியாப்பட்டவங்களையும் நீங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அவங்க கூட போராடி ஜெயிக்க முடியும். அது ஒரு இன்ஸ்பிரேஷன் சார். ஆமா, ஆனா உங்களோட ப்ரமோஷனை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்மளோட 120 மாவீரர்கள் கிட்டத்தட்ட 3000 சைனீஸ தோக்கடிச்சிருக்காங்க. உண்மை. இத மக்கள் எப்படி நம்புவாங்க? சார் இதுதான் ஆக்சுவலி எங்க அப்பா சொல்லுவாரு. இந்த ட்ரூத்ல, உண்மையிலையும் அப்புறம் ஃபிக்ஷன்ல நீங்க ஜஸ்டிஃபை பண்ணியே ஆகணும். ஒருவேளை நான் கதை எழுதுனா நான் சொல்லுவேன் இங்கிருந்து மனுஷன் குதிச்சான்னு. ஒரு பையன் 15 அடுக்கு மாடியில இருந்து விழுந்தான். கீழே விழும்போது அவனுக்கு ஒரு சின்ன ஸ்கிராட்ச் தான். அப்புறம் அவன் ஏஞ்சி இப்படி தட்டிட்டு போயிட்டே இருக்கான். ஆனா படத்துல பார்த்தா எல்லாரும் எப்படி சொல்லுவாங்க, ஒரு ஆளு 15 அடுக்கு மாடியில இருந்து குதிச்சா அவனுக்கு எதுவும் ஆகாம இருக்குன்னு. ஆனா நீங்க இதே கதையை நியூஸ் பேப்பர்ல படிச்சீங்க அப்படின்னா, ஒருத்தன் 15 அடுக்கு மாடியில இருந்து விழுந்து அவனுக்கு எதுவுமே ஆகலன்னு நீங்க நம்புவீங்க. ட்ரூத் allows you to do thing, reflection does not allow. ஸோ இந்த கதையில நடந்தது அது எப்படி உண்மையோ அது உங்களால நம்ப முடியாது. இது ரைட்டரால எழுத முடியாது. இவங்க என்ன பண்ணாங்கன்னு, அவங்க எப்படி ஜெயிச்சாங்க, அவங்க எப்படி மற்ற சோல்ஜர்ஸ்க்கு, மற்ற ஆர்ம் ஃபோர்ஸஸ்க்கு, நம்ம சொசைட்டிக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு, இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமானது. அப்புறம் நான் இந்த ஜாய் ஆஃப் டிஸ்கவரிய ஆடியன்ஸ்க்காக கொடுக்க போறேன். அவங்க படம் பார்த்தாங்கன்னா உங்களால என்ன நடந்திருக்கும்னு கணிக்க முடியும்னு நம்புறேன். நீங்க சொன்னது சரிதான், நம்புறது கஷ்டம். ஒரு படத்துல இப்படி காட்டுனா, ஒரு பிளேன் கிராஷ் ஆயிடுச்சு, அதுல 262 பேர்ல ஒருத்தர் மட்டும்தான் உயிரோட வந்திருக்கு. ஆமா, கண்டிப்பா சமீபத்துல நடந்திருக்கு. ஒருவேளை இதை படத்துல காட்டணும்னா அவங்க இது எப்படி நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நடக்கும். ரியல் லைஃப்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் நடக்கும், அது லாஜிக்கலா இருக்காது. ஸோ 1962ல இந்த மாதிரி தான் ஒன்று நடந்திருக்கு.
ஆனா இந்த படத்தை பத்தி சில கான்ட்ரவர்சிஸும் வந்துச்சு. யாதவ் மகாசபா மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அதாவது அஹி ரெஜிமெண்ட்ட நீங்க சரியா காட்டல. ஃபோக்கஸ் முழுக்க முழுக்க மேஜர் ஷைதான் சிங் மேல இருந்திருக்கு. ஒருவேளை நான் மேஜர் சைதான் சிங் பாட்டி மேல அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி நான் படம் எடுத்திருந்தா நான் டைட்டில் சைதான் சிங்னு தான் வச்சிருப்பேன். அது எனக்கு ரொம்ப ஈஸியான வேலை. இதுல கான்ட்ரவர்சி இருந்திருக்காது. சைதான் சிங் படம் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்த படம் ஃபுல் கம்பெனி பத்தி. அதுக்கு நாங்க வச்ச பேர் 120 பவுதூர். ஏன்னா மத்தவங்க அவங்களுக்கும் அந்த பேட்டில்ல ஜெயிக்கிறதுல ஒரு பங்களிப்பு இருக்கு. கண்டிப்பா அவங்களுக்குமே ஈக்குவலான பங்களிப்பு இருந்திருக்கு. அப்புறம் சமீபத்துல ஒரு ட்ரெய்லர் இப்பதான் வந்தது. அதுல ஒரு கேரக்டர் என்ன சொல்லும் அப்படின்னா, நாங்க அஹீர் அன்பா கேட்டா உயிரை கூட கொடுப்போம். ஆனா நாட்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தா ஒன்னும் இல்ல 100 பேரோட உயிரை கூட பறிப்போம். அந்த மாதிரி டைலாக். ஸோ ஒரு ஒரு பையன் இருக்கான். அவன் என்ன ரொம்ப நாளாவே ட்ரோல் பண்ணிட்டு இருந்தான். அவன் என்ன சொன்னான்னா, நீங்க ஹீரோ பத்தி எதுவுமே சொல்லல, ஹீரோவோட பேரை ஏன் நீங்க எடுக்கவே மாட்டீங்கன்னு. நேத்திக்கு அவனோட மெசேஜ் எனக்கு ஒன்று வந்துச்சு ட்ரெய்லருக்கு அப்புறம். அவன், ஃபரான் சார் நீங்க இந்த டைலாக ட்ரெய்லர்ல போட்டிருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாம ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்காதுல்ல அப்படின்னு. நான் உங்க கூட ஒரு நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். சொல்லுங்க. அதாவது நம்மளோட ஜட்ஜ் ரிட்டையர்ட் மேஜர் ஜெனரல் சஞ்சய் சூரி சார். இவரு குமாவ் ரெஜிமெண்ட். கண்டிப்பா. தேங்க்யூ. சார், நீங்க இந்த படத்தை பத்தி இந்த ஃபீல்ட பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? கண்டிப்பா. நீங்க இப்போ பேசிட்டு இருக்கும்போது எனக்கு புல் எரிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் கமிஷனர் ஆனப்போ சென்டருக்கு போனேன். அப்போ மேஜர் சைதான் சிங் அவரோட கதை, அவரோட பேட்டில் கதை, அங்க அவரோட ரேடியோ செட் இருந்தது, ஹெல்மெட் இருந்தது, அப்புறம் டைரி இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே மோட்டிவேஷனலா இருந்தது. அப்புறம் இன்னைக்கு நீங்க எடுத்த படம் உண்மையிலே என்னோட கம்பெனில, என்னோட பட்டாலியன்ல 50% போனாங்க. அப்புறம் நானும் போயிருக்கேன். அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது அங்க என்ன கிடைக்குதோ அதை தான் சாப்பிடுவோம். அப்புறம் நாங்க எல்லாருமே ஒன்னா உக்காந்து சோளா ரொட்டி சாப்பிடுவோம். அது ஒரு விசித்திரமான கதை, அற்புதமான கதை. அவன் அவனோட குடும்பத்தையும் மறந்து நாடு, அவனோட கல்ச்சர், அவனோட மூதாதையர்கள் பத்தி யோசிச்சு உயிரை தியாகம் பண்ண கூட தயாராயிடுவாங்க. இந்த காலத்துக்கு இப்படியான ஒரு படம் தேவைப்படுது. தேங்க்யூ. பாத்தீங்கன்னா மேஜர் சார் கிட்ட இருந்து உங்களுக்கு இவ்வளவு பெரிய சர்டிபிகேட் கிடைச்சிருக்கு. இதை விட வேற என்ன வேணும்? இல்ல, எனக்கு இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸா தான் இருக்கு. அவரோட ரூலிங்ஸ் நல்லா இருந்தது. பப்ளிக் யாராவது கேள்வி கேட்கலாம்? 20 வருஷத்துக்கு முன்னாடி லக்ஷய்னு உங்க படம் ஒன்னு வந்துச்சு. அந்த ஷூட்டிங்கை நீங்க லடாக்ல தானே பண்ணீங்க. அப்புறம் இன்னொரு மூவி உங்களோடது வருது, 120 பஹாதூர். இப்போ அந்த ஷூட்டிங்கும் லடாக்ல தான் நடந்துட்டு இருக்கு. சோ நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, இப்போதைக்கோ லடாக்ல ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஆமா, நிறையவே வித்தியாசம் இருக்கு. அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நிறையவே வித்தியாசம் இருக்கு. நாங்க லடாக்கு லக்ஷய் ஷூட்டிங் போகும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எந்த மொபைலும் வேலை செய்யாது. நாங்க எல்லாரும் ஷூட்டிங்க்கு அப்புறம் ஒரு லைன்ல நிக்கணும். ஹோட்டலுக்கு வெளியே ஒரு பிசிஓ இருக்கும். அங்க இருந்து தான் நாங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ண முடியும். பச்சன் சார்ட்ட மட்டும்தான் சேட்டலைட் ஃபோன் இருந்துச்சு. அவர் பேசுவாரு. ஆனா அங்க பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆயிருக்கு. அங்க இருக்க ரோட்ஸ், கனெக்டிவிட்டி ரொம்பவே டெவலப் ஆயிருக்கு. ஒன்னே ஒன்று மட்டும், அது அப்பவும் சரி இப்பவும் சரி சேம் டு சேமா தான் இருக்கு. அது லடாக் மக்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி, அவங்க அன்பு, அது அப்படியே தான் இருக்கு. பாக் மில்கா பாக் படத்தை பத்தி நீங்க சொன்னீங்க. லடாக்ல தான் அதோட பெரும்பாலான ஷூட்டிங் நடந்ததுன்னு. அப்புறம் அந்த படத்துல 17 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர் ரெக்ரூட் ரோல் பண்ணணும். அப்புறம் அந்த ரோல்குள்ள போறது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்திருக்கும்ல? சார், சேலஞ்சிங் இதுதான். ஆனா நான் மில்கா சிங் சாரை சந்திச்சப்போ அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி தான். அது நான் அவரை சந்திக்க சண்டிகருக்கு போயிருந்தேன். அப்போ அவருக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, நீங்க இன்னைக்கு வராதீங்க, எனக்கு உடம்பு சரியானதும் நானே மும்பைக்கு வரேன்னு சொன்னாரு. அப்புறம் நான் என்னோட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் தினமும் காலையில 8 மாசம் விடிய காலைல 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுவேன். அப்புறம் மும்பையில் ஒரு இடம் இருக்கு, பிரியதர்ஷினி பார்க். அங்க 400 மீட்டர் ட்ராக் இருக்கு. அங்க 5 மணிக்கு போய் சேருவேன். அப்புறம் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் தினமும் காலையில ஃபார் 8 months தினமும் அங்க போய் ட்ராக் அண்ட் ஃபீல்ட் நான் ஒர்க் பண்ணேன். ஸோ நான் அங்கே ஒரு நாள் ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த நேரத்தில் சடனாக ஒரு சத்தம் வந்துச்சு. அது எப்படின்னா, போலீஸ் ரன்னர்ஸ் இருந்தாங்க, வெஸ்டர்ன் ரயில்வே ரன்னர்ஸ் இருந்தாங்க, அப்புறம் அவங்க நேவி ரன்னர்ஸும் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே ப்ரொஃபஷனல் அத்லெட்ஸ்.
அங்க ஒரே அடாவடியா தான் இருந்துச்சு. எல்லாரும் என்னமோ குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஒருத்தர்கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அவரு மில்காச்சி வந்திருக்காருன்னு சொன்னாரு. அவர் அங்க வர விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ மில்கா சார் ட்ராக் சூட்ல வந்திருந்தாரு. மில்கா சார் அங்க வந்தாரு ட்ராக் சூட்ல. அப்புறம் அவர் பிரியதர்ஷினி பார்க்குள்ள என்ட்ரு ஆனதுக்கு அப்புறம் முதல்ல எல்லா அத்லெட்ஸும் போய் அவரோட காலை தொட்டு கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, பேசினாங்க. அப்புறம் மில்கா சார் எல்லார்கிட்டையும் ஒவ்வொருத்தர் பத்தியும் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாரு. நீ என்ன டிசிப்ளின் ஃபாலோ பண்ற, நீ எவ்வளவு தூரம் ஓடுற, ஓகே நீ பாக்ஸரா இல்ல நீ இதுவா. அப்புறம் சரியா 2 மணி நேரம் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், மில்கா சார் வந்திருக்காருன்னு. நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவர் அப்புறம் 2 மணி நேரம் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. அவங்கள கொஞ்சம் கூட இந்த மாதிரி ஃபீல் பண்ண வைக்கல. என்கிட்ட டைம் இல்ல, நான் சீக்கிரமா எங்கேயாவது போகணும் அப்படின்னு. அவர் எல்லார் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு. இட் வாஸ் அன் அமேசிங் திங் டு சே. அதுக்கப்புறம் அவர் வந்தாரு. அமேசிங். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு புரியும் அது அதாவது எப்படிப்பட்ட மனுஷனை நம்ம போர்ட்ரேட் பண்ண போறோம்னு சொல்லாமலேயே பார்க்கறத வச்சு. அப்புறம் அவர் வந்தாரு. நான் அவரை சந்திச்சேன். பார்த்தோன்னு சொன்னேன், மில்கா சார் உங்களை பார்த்ததுல சந்தோஷம். அப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னா, மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஜாகிங் பண்ணிட்டே பேசலாம் அப்படின்னு. ஸோ அவருக்குள்ள அந்த 17-year-old அத்லெட்டிக் அப்பவும் உயிரோட இருந்தாரு. அப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த ஆளு அவருக்கும் அவரோட ரியல் ஏஜ் தெரியாது. அப்போ அவரு கண்டிப்பா லேட் 70sல இருந்தாரு. ஸோ அவரு லேட் 70sலே அவ்வளோ எங்க இருக்க முடிஞ்சதுன்னா, நான் அப்போ 30sல இருந்தேன், நான் ஏன் 17க்கு போக முடியாதுன்னு. ஸோ அப்படிதான் நான் அவரை அப்ரோச் பண்ணேன். இல்ல, உங்களுக்கு பஞ்சாபி பேச தெரியாது, ஆனா உங்களுக்கு சிக் சமூகத்தோட எந்த அனுபவமும் கிடையாது. நீங்க மும்பையை சேர்ந்தவர். ஆமா ஆமா ஆமா, அதுக்காக உழைக்க வேண்டியதாயிடுச்சு. என்னோட பஞ்சாபி டைலாக் கோச் இருந்தாரு. அவரு கூட நான் என்னோட எல்லா டைலாக்ஸையும் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் மூமெண்ட்ஸ்ல சொல்லணும்னா அது எப்படி சொல்லணும்னு அதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. ஆனா நாங்க சண்டிகர் போகும்போது அங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்துச்சு. அங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அப்புறம் மில்கா சார் அவரோட ஷூவை எனக்கு அவரு ரோம் ஒலிம்பிக்ஸ்ல போட்டது அந்த ஷூஸை எனக்கு கிஃப்டா கொடுத்தாரு. யா இட்ஸ் வண்டர்ஃபுல். அதுக்கப்புறம் அங்க ஒரு மீடியா இருந்துச்சு, கொஷின்ஸ் கேட்க வந்தாங்க. அப்புறம் அவரும் கேள்வி கேட்கணும்னா கேளுங்கன்னு சொன்னாரு. ஸோ அங்க ஒரு லேடி இருந்தாங்க, லோக்கல் நியூஸ் பேப்பர்லேருந்து வந்தவங்க. அவங்க டைரக்டர் ராகேஷ் மெஹ்ரா கிட்ட கேட்டாங்க, ராகேஷ் சார் நீங்க மில்கா சிங்கை பத்தி படம் எடுக்கிறீங்க, அவர் ஒரு பஞ்சாபி, அப்புறம் நீங்க ஏன் ஒரு பஞ்சாபிக்காரங்கள செலக்ட் பண்ணல? ஒய் டோன்ட் யூ டேக் அ சிக் ஆக்டர்? அதாவது ஒய் ஆர் யூ காஸ்டிங் சம்படி ஹூ இஸ் நாட் ஆல் திஸ்? ஸோ ராகேஷ் ஆப்வியஸ்லி அவரோட ஆக்டரை ப்ரொவைட் பண்ணுவார்ல. அவர் ரொம்ப ஸ்வீட்டான பதில் கொடுத்தாரு. இல்ல ஆக்டரோட வேலை எல்லா ரோல்லையும் ஃபிட் ஆகிறது தான் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆனா அவங்க கேட்ட கேள்வி என்னோட மனசுல பட்டுருச்சு. நிஜமா சொல்றேன், அப்போ எனக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காகவும் இருந்துச்சு, கோவமும் வந்துச்சு. என்னால பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்றாங்களான்னு. ஆனா அந்த ஃபீலிங் போனதும் நான் என்ன உணர்ந்தேன்னா, இந்த படத்துல மக்கள் எல்லாரும் மில்கா ரோல் யார் பண்றாங்களோ அவங்க எப்படி பண்றாங்கன்றத பாக்குறதுக்கு தான் இருந்தாங்க. அப்படி கேட்டு எனக்கு எந்த மாதிரி ஃபியூல கொடுத்தாங்கன்னா, அவங்களோட காமெண்ட்ல இந்த மாதிரி ஒரு பெண்மணி யோசிக்கிறாங்கன்னா அப்புறம் இந்த மாதிரி 1000 லட்சக்கணக்கில் இருப்பாங்க. அவங்க கேட்பாங்க மில்கா ரோல்ல அவங்கள எதுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு. ஸோ எனக்கு அது நிறைய எனர்ஜியை கொடுத்துச்சு, இந்த ரோலை நான் ரொம்ப நல்லாவே பண்ணணும்னு. ஒருவேளை அவங்க இந்த கேள்வி கேட்கலன்னா நான் இந்த அளவுக்கு பண்ணிருப்பேன்னு தோணல. ஸோ எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே நீங்க எப்படி மில்கா சிங்க போர்ட்ரேட் பண்ணீங்களோ அது உண்மையிலேயே ரொம்ப அற்புதமான ரோல். தேங்க்யூ. நீங்க அந்த ரோலை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. ஆனா படத்துல நீங்க மில்கா சிங்க ரொமான்டிக்கா மாத்தின மாதிரி இல்ல. ஆக்சுவலி இல்ல, அவரு ரொம்ப ரொமான்டிக்கானவர். பாட்டெல்லாம் பாட மாட்டாரு, ஆனா ரொமான்டிக்கானவர் தான். ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கு, நாங்க மில்கா சார் கிட்டயும் அவரோட ஒய்ஃப் கிட்டயும் நாங்க கலந்து பேசினப்போ அப்போ ஆஸ்திரேலியால ஒரு சீன் இருந்தது. அப்போ அங்க அவரை பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு அங்க சந்திக்கிறாரு. ஒரு ரொமான்டிக் சீன் ஒன்று நடக்கும். அது ஆஸ்திரேலியாவில். அதனால அவரோட ஃபோக்கஸ் ஸ்போர்ட்ஸ்லேருந்து அவுட் ஆயிடும். ஸோ ராகேஷ் சொன்னாரு, இந்த ஒரு சீன்ல மட்டும்தான் கிஸ்ஸிங் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு சொன்னாரு. அப்போ நான் கேட்டேன், மில்கா சாருக்கும் ஆன்ட்டிக்கும் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு நீங்கள் சொன்னீங்களா? ஸோ நான் முதல்ல அவர்கிட்ட நான் கேட்டேன். நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, நாங்கள் இந்த சீன்ஸ் எல்லாம் காட்ட போகிறோம், நீங்கள் கம்ஃபர்டபுளா அப்படின்னு. அப்போது மில்கா சார் ரொம்பவே பிளஷிங் இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு, மொத்தமாக செவந்துட்டாரு. பட் ஹி வாஸ் ஸ்மைலிங். ஆன்ட்டியும் ஒரு பெஸ்ட் ஆன்சர் தான் கொடுத்தாங்க. இல்ல ப்ளீஸ் நீங்க காட்டுங்க, இதுக்கு முன்னாடி இவருக்கு எத்தனை அஃபேர்ஸ் இருந்ததுன்னா, அதாவது நாங்க சந்திக்கிறதுக்கு முன்னாடி நிறைய.
அதாவது பாத்தீங்கன்னா அவருக்கு ஏகப்பட்ட அஃபேர்ஸ் இருந்திருக்கு. ஆனா நான் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நிறைய இருந்துச்சு. அப்பதான் நான் ரிலாக்ஸ் ஆனேன். அதாவது இருக்கு, அவருக்குள்ள நிறைய ரொமான்டிக் ஹிஸ்டரிஸ் இருந்திருக்கு. சோ படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அவரை சந்திச்சீங்களா? ஆமா, ஆனா உங்களோட நான் நிறைய தடவை சந்திச்சேன். நாங்க சேர்ந்து லண்டனுக்கு போனோம். நாங்க சேர்ந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நான் எப்ப சண்டிகருக்கு போனாலும் அவரையும் அவர் ஃபேமிலியும் நான் சந்திச்சுட்டு தான் வருவேன். ஒருவேளை அவரு மும்பைக்கு வந்தாலும் அவர் ஃபேமிலி மும்பைக்கு வந்தாலும் என்னை சந்திச்சுட்டு தான் போவாங்க. அதாவது சந்திப்பு இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அப்புறம் ஃபோன்லயும் பேசுவோம். உண்மையிலேயே சொல்லப்போனா இதுல வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, கோவிட் வந்துச்சு. அது அவர் கோவிட்ல இறந்துட்டாரு. கூடவே அவரோட ஒய்ஃப் கூட இறந்துட்டாங்க கோவிட் அப்போ. அது அப்போ ரொம்பவே கஷ்டமான ஒரு காலமா தான் அவர்கிட்ட இருந்துச்சு. கடைசியா எப்ப பேசுனீங்க? கடைசியா நான் அவர்கிட்ட பேசினது, அவரு சண்டிகர்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. என்னால போக முடியல. எதுக்குன்னா எல்லாமே க்ளோஸ்டா இருந்துச்சு. ஃப்ளைட்லயும் போக முடியாது, போறதுக்கு வாய்ப்பே இல்லாம இருந்துச்சு. ஆனா அவரோட மகள் சோனியா, அவ அவ ரொம்ப அவ என்னோட தங்கச்சி மாதிரி ஃபேமிலி தான். ஸோ அவ அங்கிருந்து ஃபோன் பண்ணா. ஒரு நாள் அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சுது. நான் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருப்பேன், ஆன்ட்டி அங்கிள் எப்படி இருக்காங்க அப்படின்னு. ஒரு அப் டவுன் இருந்துட்டே இருந்துச்சு. இன்னைக்கு நல்லா இருக்காங்க, நாளைக்கு. அவ எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா. டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவரு ஹீ டசன்ட் ஹவ் மச் டைம்னு. அப்புறம் அவரோட ஃபோன், சாரி, அவருக்கு ஃபோனை கொடுத்தா. அவ என்ன சொன்னான்னா, நான் ஃபோனை காதில் வைக்கிறேன், நீங்க ஏதாவது சொல்ல விரும்பினா குட் பை சொல்லணும்னா நீங்க சொல்லிடுங்க. ஸோ அதான் லாஸ்ட் டைம் ஐ டோல்ட் ஹிம் ஐ லவ் ஹிம் ரியலி. ஐ எம் வெரி சாரி, என்னால் அங்கே வர முடியல, சூழ்நிலை அந்த மாதிரி. என்ன பண்ண முடியும்? அது அப்படிப்பட்ட ஒரு நேரம். ஏன்னா கோவிட்ல யாராலையும் எங்கேயும் வெளியே போக முடியும். நிறைய பேருக்கு இப்படி ஆமா. நடந்திருக்கு. அப்புறம் எங்களால உங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க முடியுது. படம் பண்ணும்போது அவர் கூட உங்களுக்கு ஒரு எமோஷனல் பாண்டிங் ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா சார், உண்மைதான். ஐ மீன், நான் ஹானஸ்டா சொல்றேன். நான் வந்து அப்சல்யூட்லி ஆஃப் ஐ லவ் மை ஃபாதர், ஐ ரெஸ்பெக்ட் மை ஃபாதர். ஆனா அவரை மீறியும் கூட நிறைய பேர் என் லைஃப்ல வருவாங்க. ஒரு ஃபாதர் ஃபிகர் மாதிரி நம்ம லைஃப்ல வருவாங்க. அண்ட் டெஃபினெட்லி மில்கா சார் ஒரு அப்பா மாதிரி தான். ஆஃப்டர் மை ஃபாதர். ஆமா, அந்த மாதிரி தான்.